ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிசா ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிசா ஹாப்பி குக்கிங்கில் பார்க்க போகிற சட்னி பீர்க்கங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயில் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த சட்னி எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீர்க்கங்காவை இந்த மாதிரி க்யூப் சைஸில் தோலோட சீவி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஷார்ப்பான தோல் இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம ஒரு பீலர் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. தோல் அப்படியே தான் இருக்கணும். தோலோடு சேர்த்து செய்யும் போது தான் இதில் ஃபுல் சத்து கிடைக்கும். இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க விதை கொஞ்சம் சின்ன சின்ன விதையாக இருந்தால் அப்படியே போட்டுக்குங்க. ரொம்ப முத்தனை விதையாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதை அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பீர்க்கங்காவையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு சின்னதா ஒரு தக்காளி, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சின்னதா ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த சட்னி செய்யறதுக்கு. அதே நேரத்துல ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு வதக்கின பிறகு ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அது ஆவிலே அப்படியே வெந்து வந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னு. தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே சூடாற விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் எப்பவுமே சட்னியோடு சேர்த்து அரைச்சிருவோம். இதில் நம்ம வெங்காயத்தை வதக்கி தான் செய்ய போகிறோம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பச்சை வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இப்போ இதில் பீர்க்கங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் மட்டும் அளவுக்கு அந்த மிக்சிலேயே தண்ணியை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு சப்போஸ் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி சேர்த்து சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் தக்காளி போடுறோம்ல, அந்த நேரத்துலேயே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நார்மல் தாளிப்பு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். 2 மெத்தட்லேயும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்க. இட்லி தோசையோட சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.